ஹாய் ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுல் டே நம்ம பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம், அது மாதிரி ஃபுல் டே விலாக் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆளுங்களை பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வீடியோஸ் போட்டவங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ காலையில் எழுந்திரிச்சுமே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தாச்சு. இதுதான் என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட். ஆரஞ்சு கலர் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குல்ல இந்த கலர். ஸோ அதனால் அதே எடுத்தாச்சு. ஸோ க்யூக்காரோ ட்ரான்ஸிஷனில் நம்ம மேக்கப் லுக் முடிச்சிட்டோம். ஸோ இதோட ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அது முடிச்சதும் நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கணும்ல. ஸோ அதனால் தம்பி வந்துட்டார், அவர் ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ பல்லே விளக்கலடா வேண்டாடான்னு சொன்னதை எடுத்து வாயில் தூக்கி போட்டாச்சு அதுக்குள்ளே. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் திரும்ப சாக்கில் அந்த கத்தி எடுத்து கையில் லைட்டாக அறுத்துக்கிட்டேன். அதனால தான் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது. பரவாயில்ல தங்க விட்டுருன்னு சொன்னாலும் அப்படியே தான் இருக்குது மூஞ்சி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தக்காளி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு எப்போ வைக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் சிம்பிளாக நான் வைப்பேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா வதக்க விட்டுட்டிங்கன்னா ஸ்மாஷர் வச்சு மேஷ் பண்ணிட்டிங்கன்னா குழம்பு ரெடி. சூப்பராக இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு எல்லாமே சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். ஃபுல்லாக க்ளீனிங்கும் சைட் கேப்பில் அப்படியே முடிச்சிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் க்ளீனாக பார்க்குறக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ தோசைக்கு மாவும் கலக்கி வச்சுட்டேன். தம்பி ஹஸ்பண்ட் குளிப்பாட்டிகிட்டு இருக்காரு. ஸோ தம்பியும் வந்துட்டான். நாங்கள் 2 பேரும் ட்வின்னிங்காக ட்ரெஸ் போட்டு ரெடியாக இருக்கோம் இன்றைக்கி. ஸோ நாங்கள் 2 பேரும் மேட்ச் ஓகேங்களா. அப்படியே தம்பிக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பசியாக இருந்ததுனால தம்பி அவர் விட்ட சொல்லிட்டு நானும் சாப்பிட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் கடைக்கு போன நேரத்தில் நானும் போயின்னு சொல்லி அழுகாச்சு. அதுதான் இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்துலாம். அதுக்குள்ளே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு சார் வீடியோ பார்த்தது. ஸோ பூ வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். இன்றைக்கி கோயிலுக்கு போக முடியாது சில காரணத்தினால், இல்லாட்டி கோயிலுக்கு போய் தான் பூ வாங்குவோம். ஸோ இன்றைக்கி அதனால் டைரெக்டாக போய் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னால, ஸோ அவர் கடைக்கு போகும்போது இவனும் போகணுன்னு சொல்லி அழுகாச்சு. ஸோ அதனால தான் அப்படியே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து விளையாட்டு இருந்த கொஞ்ச நேரம். அப்படியே மல்லிப்பூ வாங்கிட்டு வந்ததும் கீழே போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்குமேன்ட்டு. இந்த க்ரீனிஷாக இருக்கும் கீழே. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபோட்டோஸ் தம்பியும் நானும் வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டுக்கோம். அதை நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நிஜமாவே சூப்பராக இருக்குல்ல. கீழே நல்லா க்ரீனிஷாக இருக்கும், பார்க்கவே நல்லா க்யூட்டாக. நாங்கள் 2 பேர் ஃபோட்டோவில் நல்லா இருக்கோம்ல. ஸோ அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சாப்பிட வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ எங்கே போகிறோன்னு நிஜமாக எனக்கு பிளான் தெரியாது. ஸோ ஹஸ்பண்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். இந்த பார்பிக்யூ அந்த இடத்துக்கு தான் போய் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்துச்சு நிஜமாவே. ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். ஹஸ்பண்ட் முன்னாடியே ஆஃபீஸில் லஞ்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பார். ஸோ அதனால் போயிருக்காரு. நான் ஃபஸ்ட் டைம் தான் வரேன். தம்பி நானும் நல்லா எக்ஸைட்டடாக நாங்கள் ஜாலியாக எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுதான் செகண்ட் அவுட்ஃபிட் ஓகேங்களா. எல்லோ கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவும் மேக்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நம்மளோட டேபிள் நமக்கு கொடுத்தாங்க. ஸோ ஆல்ரெடி புக் பண்ணனால நம்ம ரிசர்வ் பண்ணி வச்ச மாதிரி நம்மளோட சீட்டிங் நமக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட இடம். ஃபஸ்ட்டு வந்ததுமே நமக்கு இந்த நான் கார்ன் ஃப்ரை பண்ண மாதிரி அந்த இது கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சீஸ் பொட்டேட்டோ அதுவும் கொடுத்துருந்தாங்க. தம்பிக்கு அந்த கார்ன் கிறிஸ்பி கார்ன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, அதை விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்புறம் பார்பிக்யூ வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு எல்லாமே வெஜ்ஜாக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ பார்பிக்யூவில் அதுக்கப்புறம் சிக்கன், மீன், ப்ரான் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் ஐஸ்கிரீம், ஸ்வீட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு ஃபுல் கட்டிட்டோம் ஓகேங்களா. பிரியாணி, அதுக்கான கிரேவிஸு, இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஃபுல்லாக ஒரு கட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டோம். கொஞ்சம் இதாகணும்ல. ஸோ அதனால ஃப்ரூட்ஸு, இந்த குக்கும்பர், கேரட் அந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டோம். லாஸ்ட்டாக பானிபூரி அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ பானிபூரியும் கொஞ்சம் பரவாயில்ல, வெளியிலத்தை விட அவ்வளோக்கு நல்லா இல்லாட்டியும் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அதையும் ஒரு கட்டிட்டு ஸோ பேல்பூரி வந்துச்சு, அது அவ்வளோக்கா நல்லா இல்லை. ஸோ அதனால் நான் வீடியோவில் கேப்சர் பண்ணல. ஸோ அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். இதுதான் அந்த சர்ப்ரைஸ். இதுதான் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்த பர்த்டே சர்ப்ரைஸ். ஸோ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த இந்த மாதிரி நம்ம 3 பேர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் வேணும், ரூமில் மாட்டேன், பெட்ரூமில் மாட்டேன்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுவும் கொடுத்துருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாய், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.